உறவுகளே அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இதில் வந்து மண் சாலையாக இருக்குது. இந்த சாலை வசதி அரசு எப்போது செய்து கொடுக்குங்கிறது பெருங்கேள்வி உறவுகளே. இதில் வந்து தாவேக உறவுகள் வந்து முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசு தரப்பில் அரசு பணிகள்னு வரும்போது முதன்மை பணியாட்டு இதுதான். இந்த சாலை வசதிகள் போடப்படணும். தெருவிளக்குகள் இங்கே பாருங்கள், இந்த மின்கம்பத்தில் தெருவிளக்கு இல்லை பல வருஷங்களாக. டிஎம்கே கவர்மெண்ட்டிட்ட நம்ம வந்து மனு கொடுத்து கோரிக்கை வச்சு பார்த்தோம், ஒன்றுமே அவங்க செய்து தரல. படுமோசம், தீய சக்தி இல்லை அது. அதனால் இந்த கவர்மெண்ட்டும் செய்து கொடுக்குதா நல்லா நமக்கு தெரியல. ஆனாலும் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது, இந்த மண் சாலை வந்து எப்போது சிமெண்ட் சாலையாக ஆக்கப்படும், இல்லை தாரோ சிமெண்ட்டோ ஏதாவது போட்டு கொடுங்க சீக்கிரம் அப்படின்னு உள்ள ஒரு நிலைப்பாடு தான். இந்த தெருவிளக்கும் அமைஞ்சால் நல்லாயிருக்கும். தற்போது வரை இந்த சிமெண்ட் சாலை யோவான் சாலை பாருங்கள், கொஞ்சம் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாலையிலேயே அமர்ந்து மது அருந்துற நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்கு. பக்கத்துலேயே மதுபான கடை. நான் இப்போ வரும்போது பார்க்கும்போது ஃபுல்லாக லோடு இறங்கிட்டு இருக்கு. அரசு மது விநியோகம் செய்கிறது அரசுடைய வேலை இல்லை, மது விற்பனை செய்கிறது அரசுடைய வேலை இல்லை. இது என்னுடைய கருத்து. ஆக இந்த பணிகளை எல்லாம் செய்யலாம். அதை செய்யாமல் இந்த தெருவிளக்கெல்லாம் போடாமல் இந்த சாலையில் அமர்ந்து குடிக்க வைக்கிற அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும்? பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் தவறு. அதை எப்படி சரி பண்ணுறது, யார் சரி பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது கூட லோடு இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய அவல நிலை. இந்த கடையை ஏன் திணிச்சு இந்த மாதிரி வியாபாரம் செய்யணும்? இதெல்லாம் நன்மைக்கா? இதெல்லாம் ஏன் செய்யாமல் விட்டுருக்கு? என் பெருமக்களே, தமிழ் பெருமக்களே பாருங்கள், இதெல்லாம் செய்யாமல் விட்டுருக்கு. பயன்படுற இந்த சாலைகள் வந்து மண் சாலையாகவே கிடக்கு. வெறும் சாராய வியாபாரம் தான் நடக்குது மக்களே. ஓகே, வேறு என்ன செய்யுது? ஆதங்கத்தை கொட்டி தீப்போம். ஓகே மக்களே, நன்றி, அன்பு, வணக்கம்.